ബിജെപി ജില്ലാ അധ്യക്ഷൻ അണ്ണാമലയുടെ സംസ്ഥാന അധ്യക്ഷൻ ഇപ്പോൾ പ്രതികരണം വരുന്നുണ്ട്. അദ്ദേഹം മാധ്യമങ്ങളെ കാണുന്നുണ്ട്. നമുക്ക് இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம். காயமடைஞ்சவங்களும் வேகமா குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்ட அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு இல்லமாக 40 பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம், காசோலையை வழங்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல், காயமடைந்த 56 பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வையுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல். பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் அண்ணா, நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதுல பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா, கிரௌட சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க, 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல 5 பேர். வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடம் பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுச்சாமி பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு சந்தல் அங்க கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு ലോക്കൽ അഡ്മിനിസ്ട്രേഷൻ, മാവട്ടത്തിനുடைய ആർടിആർ കാവൽതുறை സംസാരിക്കുന്നത് ഈ വിഷയവുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് പോലീസിനെതിരെയുള്ള വിമർശനമാണ് അദ്ദേഹം ഉന്നയിക്കുന്നത്. പ്രധാനമായിട്ടും ക്രൗഡ് മാനേജ്മെന്റ്, ആൾക്കൂട്ടം ചേരുന്നിടത്ത് അവിടെ ആവശ്യമായിട്ടുള്ള പോലീസിനെ നിയോഗിച്ചില്ല, അതിനെ മാനേജ് ചെയ്യാൻ തരത്തിലുള്ള നടപടികളൊന്നും സ്വീകരിക്കാറില്ല തമിഴ്നാട്ടിൽ എന്നുൾപ്പെടെയുള്ള വിമർശനങ്ങളാണ് ഉന്നയിക്കുന്നത്. ഇപ്പോൾ നമ്മൾ നേരത്തെ തന്നെ കണ്ടു, വിജയ്ക്കെതിരെ കേസെടുക്കണമെന്ന് CPM-ഉം കോൺഗ്രസും DMK-യും ഒക്കെ ഒരുപോലെ ആവശ്യപ്പെടുന്ന സാഹചര്യത്തിൽ പോലും ഒന്നും ഉണ്ടാതിരിക്കുന്ന അവിടെ BJP മാത്രമാണ്. എന്തുകൊണ്ടാണ് BJP-യുടെ ആ മൗനം എന്നുള്ളതാണ്. പോലീസിനെതിരെ മാത്രമാണ് വിമർശനം. വിജയ്ക്കെതിരെയോ TVK-ക്കെതിരെയോ ഒരക്ഷരം പോലും BJP-യുടെ ഭാഗത്ത് നിന്ന് ഇതുവരെയും ഉണ്ടായിട്ടില്ല. എന്തുകൊണ്ടാണ് അത്തരത്തിലുള്ള ഒരു മൗനം പാലിക്കൽ എന്നുള്ള ഒരു രാഷ്ട്രീയ ചോദ്യചിഹ്നമായി അവിടെ ഉയരുന്നുണ്ട്.